إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அன்பார்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் கண்ணியமான ஒரு நாளிலே கண்ணியமான ஒரு இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நாளில் இந்த இடத்தில் உள்ள ரஹ்மான் நம்மை எல்லாம் எப்படி ஒன்று சேர்த்தானோ அதே போன்று நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்திலும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் எனக்கும் உங்களுக்குமான இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த வாரம் ஜும்ஆவுடைய நாளை ரமலானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் கழித்தோம். அந்த மாதத்தை கடந்து இந்த வாரம் ஜும்மாவில் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். சலஃபு சாலிஹின்களுடைய ஒரு பழக்கம் என்னவென்று சொன்னால், ரமலான் கடந்து விட்டாலும் அந்த ரமலான் ஏற்படுத்திய அந்த தாக்கம் என்பது அவர்களை விட்டு நீங்காது. கிட்டத்தட்ட அது 6 மாதங்கள் அவருடைய உள்ளத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும். அடுத்த 6 மாதங்கள் அடுத்த ரமலானை எதிர்பார்த்தவர்களாக அந்த சலஃபு சாலிஹீன்கள் இருப்பார்கள். ஆக ரமலானுடைய மாதத்தில் எவ்வளவோ அமல்களை ஆர்வமாக செய்த நாம் அந்த ரமலான் முடிந்ததற்கு பின்னால் நம்முடைய மக்களிடத்தில் ஒரு சோர்வு தன்மையை அல்லது ஒரு தொய்வை பார்க்க இயலும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அது மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி, உலக காரியங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தொடர்ச்சி இருப்பதை நம்மால் பார்க்க முடியும்.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் வீட்டிற்கு வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் மிஸ்வாக்கு செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் பயணம் மேற்கொண்டு ஊருக்கு வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் பள்ளிக்கு சென்று 2 ரக்காத் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். எல்லா செயலையும் வலதுபுறம் ஆரம்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வாரத்தில் 2 நாட்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடுகளை ஒரு தொடர்ச்சியை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் நம்ம ரமலானுடைய மாதத்தில் ஆர்வமாக செய்த எத்தனையோ அமல்களுடைய தொடர்ச்சி இன்று நம்ம பெரும்பாலான நம்மளிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன? அந்த தொடர்ச்சி அப்படியே கொஞ்ச நாள் இருக்கும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும். ஆனால் கொஞ்சம் காலம் ஆக ஆக அந்த தொடர்ச்சி என்பது நம்மை விட்டு நீங்குகிறது. அதற்கான காரணம் என்ன என்று சொல்லுகையில் அறிஞர்கள் பலதரப்பட்ட காரணங்களை சொல்லி காட்டுகிறார்கள். அதில முதல் காரணம் என்னவென்று சொன்னால், எதற்காக என்னிடத்தில் ஒரு செயலுடைய தொடர்ச்சி என்னிடத்தில் வரவில்லை என்று சொல்லுகிற பொழுது முதலாவது சொல்லக்கூடிய காரணம், நாம் எந்த ஒரு செயலை தேர்ந்தெடுத்தாலும் அதில் கடினமானதை தேர்ந்தெடுக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஃபையர இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலிடத்தில் 2 காரியங்கள் ஒப்படைக்கப்பட்டு இந்த 2இல் ஒன்றை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லப்பட்டால் இல்லா அகத ஐஸரஹுமா, அந்த 2இல் எது இலகுவோ அதைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். அப்ப குர்ஆன் ஓத வேண்டும் என்ற ஒரு பயான் கேட்கிறோம் என்று சொன்னால், அல்லது சுன்னத்தான ஒரு தொழுகை தொழ வேண்டும் என்ற ஒரு பயான் கேட்கிறோம் என்று சொன்னால், அந்த கேட்ட அந்த ஆர்வத்தில மிக கடினமான அமலை தேர்ந்தெடுக்கிறோம். எப்படியாவது குர்ஆன் ஓதி முடிச்சிடணும், ஒரு நாளைக்கு ஒருத்தனை ஜுஸு ஓதிடணும் என்று சொல்லி கடினமான அமல்களை தேர்ந்தெடுக்கிறோம். அப்படி தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால் அந்த அமலில் ஒரு தொடர்ச்சி இருக்காது. அந்த அமல் வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு தொடராக இருக்காது. எது இலகு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது இலகுவானதோ அதைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அப்ப அமல் செய்கின்ற பொழுது இந்த ஒரு ரமலானுடைய மாதத்தில் மட்டும் அந்த அமலை நான் செய்ய போவதல்ல, ரமலான் தாண்டியதற்கு பிறகும் அந்த அமல் வாழ்நாள் முழுவதும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயம். அப்ப வாழ்க்கை முழுவதும் என்னுடைய வேலைகள் எப்படி இருக்கிறது, என் வேலைகளை எப்படி நான் பங்கிட்டுக் கொள்ளலாம் என்று திட்டமிட்டு ஒரு நாள் ஒரு வசனத்தை ஓதினாலும் அதை வாழ்நாள் முழுவதும் ஓதக்கூடிய ஒரு பழக்கம் என்னிடத்தில் இருக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பார்கள், அய்யுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான அமல் என்று சொன்னால் என்ன என்று சொல்லுங்களேன் என்று கேட்க பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றை வார்த்தையில் சொல்வார்கள், அதுவமுஹா, தொடர்ச்சியாக செய்யப்படக்கூடிய அமல்கள் தான் சிறந்த அமல் என்று சொல்லுவார்கள். இதுதான் என்று சொல்லாமல் ஒரே வார்த்தையில் சொல்லுவார்கள், எந்த அமல் தொடர்ச்சியாக செய்யப்படுகிறதோ அதுதான் சிறந்த அமல் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். பாருங்கள், வஇன் கல்ல, அது குறைவாக இருந்தாலும் சரியே. அப்ப இவ்வளவு நான் அமல்களை செய்கிறேன், ரமலானில் இவ்வளவு அமல்களை செய்தேன், அதுவல்ல, ரமலான் தாண்டியதற்கு பின்னாலும் நான் குறைவாக செய்தேனே, அந்த அமல் என் வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டே இருக்கிறேன், அதுதான் சிறந்த அமல், அதுதான் அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு அமல் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், அப்ப சின்னதாக செஞ்சாலும் சரி அதை என்ன செய்ய வேண்டும், தொடர்ச்சியாக செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். குர்ஆனை ஓதினோம் ரமலானிலே, ரமலான் தாண்டி விட்டது, அந்த குர்ஆன் ஓதக்கூடிய அந்த பழக்கம், அந்த ஒரு ஜுஸு அல்லது 10 ஜுஸு என்கின்ற அந்த ஆர்வத்திற்கு ஏற்றால் போல் ஓதக்கூடிய அந்த பழக்கம் இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு நாளும் குர்ஆனில் இத்தனை வசனங்களை என் வாழ்க்கையில் ஓதாமல் நான் செல்ல மாட்டேன். ஒரு வக்து முடிந்ததற்கு பின்னால் 2 வசனங்கள் அல்லது ஒரு நாள் 5 வசனங்கள் அல்லது 10 வசனங்கள் நான் ஓதிக்கொண்டிருப்பேன் என்கின்ற அந்த ஒரு பழக்கத்தை என்ன செய்ய வேண்டும், ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் அது வாழ்க்கை முழுவதும் அது தொடர்ச்சியாக நம்மிடத்தில் இருக்கும். இன்னொரு காரணம் இருக்கிறது. எதற்காக தெரியுமா அந்த அமல் தொடர்ச்சியாக நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறது? இதனால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று சொல்லி சிறிய சிறிய அமல்களை எல்லாம் கண்டுக்கிறாம விட்டுறது. பெரிய பெரிய அமல்களில் ஆர்வம் காட்டி சிறிய சிறிய அமல்கள் இருக்கிறதா இல்லையா, இதனால எனக்கு என்னங்க நன்மை கிடைச்சிட போகுது என்று சொல்லி அதையெல்லாம் உதறி தள்ளிடுறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால தான் ஹதீஸில் சொல்வார்கள், இன்ன ஷைத்தான கத் ஐஸ பியஅபுத பிஅர்திக்கும் ஹாதா, இந்த பூமியில் ஷைத்தான் இனி தான் வணங்கப்படுவோம் என்பதில் நிராசை அடைந்து விட்டான். வலாக்கின், என்றாலும் ரதிய பிமா தஃதிரூன்,
நீங்கள் எதை அற்பமாக கருதுகிறீர்களோ, இதனால எனக்கு என்ன நன்மை கிடைச்சிட போகுது, அல்லது இதனால எனக்கு நரகம் கிடைச்சிட போதா என்று சொல்லி ஒரு செயலை அற்பமாக பார்ப்போமா இல்லையா, அதில் ஷைத்தான் பொருந்தி கொண்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வார்த்தை சொல்வார்கள், லா தஹ்கிரன மினல் மஅரூஃபி ஷைஆ, நன்மையான காரியத்தில் எதையும் அற்பமாக கருதாதீர்கள். அது உங்களுடைய சகோதரனை பார்த்து இன்புறக்கூடிய ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, புன்முறுவல் பொறுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அற்பமாக கருதாதீர்கள் எதையும். இதனால நான் சொர்க்கத்துக்கு போயிட போறேனா, இதனால நான் நரகத்துக்கு போயிட போறேனா என்று சொல்லி நன்மை தீமை எதையும் அற்பமாக கருதக்கூடாது. ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொல்லுவார்கள், அவங்க கை குட்ட கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சாதாரண ஒரு சின்ன வார்த்தை, கை குட்ட கை என்று சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஹஸ்புகி மின் சஃபிய்யத கதா வ கதா, ஜெய்னபை குறித்து இவ்வாறு சொல்வதை நீ நிறுத்திக்கொள். நீ சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கிறதே, அதை கடல் நீரில் கலந்து விட்டால் கடல் நீரை எல்லாம் அது நாசமாக்கி விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறார்கள் என்று சொன்னால், அவங்க சொன்ன சாதாரண ஒரு வார்த்தை, இதனால எனக்கு என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுது, இதனால பெரிய பாரதூரமான ஒரு பாவத்தை அடைய போறோம் என்று நினைத்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக இதை கண்டிக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அதை நாம் அற்பமாக கருதிவிடக் கூடாது. இந்த இரண்டு காரியங்களும் பெரும்பாலும் இருந்தது என்று சொன்னால் நம்மிடத்துல அந்த ஒரு தொடர்ச்சியான ஒரு அமல் என்பது என்ன செய்யும், நம் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கும். அதே போன்று நாம் செய்த அமல், ரமலானில் எவ்வளவோ அமல்களை செய்தோம், நம்முடைய வேலைகளை ஒதுக்கி, நம்முடைய தூக்கங்களை ஒதுக்கி எவ்வளவோ அமல்களை செய்தோம். அப்படி செய்த நம்மிலே பல நபர்கள் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த அமல்களை எல்லாம் ரமலானிற்கு பின்னால் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தில் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். வலா துப்திலு அமாலக்கும், உங்களுடைய அமல்களை வீணாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார். இந்த வசனம் இறங்குவதற்கு முன்னால் வரைக்கும் சஹாபாக்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், சொல்லுவார்கள் சஹாபாக்கள், இந்த வசனம் இறங்குவதற்கு முன்னால் நாங்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தோம், நாங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறான், அதற்கான கூலி அல்லாஹ் வழங்கி விடுவான் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், உங்கள் அமல்களை பாழாக்கி விடாதீர்கள் என்று இறக்கிய உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார்கள், மா ஹாதல்லதி யுபதிலு அமாலனா, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் எல்லாம் நினைத்தோம் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்தோம். ஆனா அல்லாஹ் இப்படி கேட்கிறானே, அப்ப எங்களுடைய அமல்கள் எல்லாம் பாழாக்கப்படுமா, நாங்கள் செய்த நற்செயல்கள் எல்லாம் வீணாக்கப்படுமா? அப்படி வீணாக்கப்படும் என்று சொன்னால், மஹதல்லதி யுபதிலு அமாலனா, எங்கள் அமல்களை பாழாக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன என்று சொல்லி தாருங்கள் என்று வந்து நின்றார்கள். அப்ப செய்த அமல்களை சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோமா இல்லையா? சம்பாதிச்ச காசை தெருவுல தூக்கி போட்டு வருவோமா, குப்பையில தூக்கி போடுவோமா? எவ்வளவு பத்திரமா பேங்க்ல வைப்போம், எவ்வளவு பத்திரமா லாக்கர்ல வைப்போம். அதே போன்று அதையெல்லாம் விட பல மடங்கு மதிப்பு மிக்க நம்முடைய அமல், எத்துணை நேரங்களை எத்துணை தூக்கங்களை தியாகம் செய்து எவ்வளவு நம்மால் முடிந்த அளவு ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம், வியாபாரத்தை விட்டுட்டு வந்திருக்கிறோமா இல்லையா, வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறோமா இல்லையா? ஏன்? அல்லாஹ் இடத்துல ஒரு கூலியை பெற வேண்டும், நாளை மறுமையில் சுவனத்தை பெற வேண்டும் என்ற ஒரு ஆசை. அப்படி செய்யக்கூடிய அமல்களை பாதுகாப்பாக அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து அதற்கான கூலி பெற வேண்டுமா இல்லையா? ஆனால் சில நேரங்களில அந்த அமல்கள் கூட வீணாக்கப்படும், அந்த அமல்கள் கூட இல்லாமல் ஆக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை சொன்னார்கள், இவையெல்லாம் உங்கள் அமல்களை பாழாக்கி விடும் என்று சொன்னார்கள். பல காரியங்களை சொல்லி காட்டினார்கள், இந்த காரியங்கள் எல்லாம் உங்களிடத்தில் வந்தது என்று சொன்னால், நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் நல்ல அமல்களை வீணாக்கி விடும் என்று சொல்லி காட்டினார்கள். அதையெல்லாம் பேச வேண்டும் என்று சொன்னால் பல நேரங்கள் ஏற்படும். ஆனால் இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி காட்டுகிறேன். ஒரு சிந்தனை இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரித்த ஒரு சிந்தனை. அந்த சிந்தனை ஒருவருடைய உள்ளத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் எவ்வளவு பெரிய அமலை செய்தாலும் அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அந்த அமலை அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான். ஒரு முறை சஹாபாக்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
தஜ்ஜாலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் சஹாபாக்கள் எண்ணுகிறார்கள், தஜ்ஜால் இப்பொழுது எங்களிடத்தில் வந்து விடுவானோ என்று நாங்கள் பயப்படக்கூடிய அளவிற்கு ரசூல் பேசினார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிவிட்டு வீட்டிற்கு சென்றாங்க. சஹாபாக்கள் எல்லாம் அந்த தஜ்ஜாலுடைய அந்த பேச்சை, அந்த ஃபித்னாவை அந்த நேரத்தில் எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்று பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு போய் அப்படியே வராங்க. வரும்பொழுது என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க தஜ்ஜாலை பற்றி பேசுனீங்களா இல்லையா? அதனுடைய நடுக்கம், அந்த பயம், அதை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தஜ்ஜால் இப்பொழுது சொன்னா இல்லையா, இந்த தஜ்ஜாலை விடவும் உங்களிடத்தில் நான் அதிகம் பயப்படக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது, சொல்லட்டுமா என்று இருக்கிறார்கள். அந்த தஜ்ஜாலுடைய நடுக்கமே இன்னும் போகல சஹாபாக்களை விட்டு. அப்ப சொல்றாங்க, இந்த தஜ்ஜாலை விடவும் உங்களிடத்தில் நான் அதிகம் பயப்படக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது, சொல்லட்டுமா என்று கேட்கும் பொழுது, ஆம் சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷ்ஷிர்குல் அஸ்கர், சிறிய இணை வைப்பு என்று சொன்னார்கள். சிறிய இணை வைப்பு என்று சொன்னால் என்ன, எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ரியா, முகஸ்துதி என்று சொன்னார்கள். முகஸ்துதி என்று சொன்னால் என்ன? ஒரு செயலை அல்லாஹ்விற்காக என்று செய்ய வேண்டும். அந்த செயல் எப்பொழுது அல்லாஹ்விற்காக செய்யப்படுகிறதோ அதுதான் முகஸ்துதி. பொதுவாக நான் ஒரு அமலை செய்கிறேன் என்று சொன்னால், அந்த அமலை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 3 நிபந்தனைகள் இருக்கிறது. இந்த 3 நிபந்தனைகளுடன் அல்லாஹ் ஒரு அமலை அங்கீகரிப்பான். முதலாவது, ஈமான் இருக்க வேண்டும். ஈமான் இருந்தால்தான் ஒரு நற்செயலை அல்லாஹ் அங்கீகரிப்பான். எத்தனையோ இஸ்லாம் அல்லாத மாற்று மதத்தவர்கள் எவ்வளவோ நல்ல அமல்களை செய்கிறார்கள். அனாதை இல்லங்கள் நடத்துறாங்க, அன்னதானம் வணங்குறாங்க, கொடுக்கறாங்களா இல்லையா? அப்ப அவர்களுடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அதற்கான கூலியை கொடுத்து விடுவான். நாளை மறுமையில் அதற்கான கூலி கிடையாது, அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு இந்த உலகத்தில் ஏதோ ஒரு விதத்தில் வழங்கப்பட்டு விடும். நாளை மறுமையில் அவர்களுக்கு அதற்கான கூலி கிடையாது. காரணம், ஈமான் இல்லை. நம்ம ஈமான் இருக்க வேண்டும், முதல் நிபந்தனை. இரண்டாவது, இச்சிபாவுர் ரசூல், ரசூல் சொன்னதாக இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய நல்ல அமலாக இருக்கட்டுமே, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த காரியமாக இருந்தால்தான் அதற்கான கூலி வழங்கப்படும். மூன்றாவது, இஹ்லாஸ், அல்லாஹ்விற்காக என்று செய்ய வேண்டும். அந்த செயலை அல்லாஹ்விற்காக என்று செய்ய வேண்டும். அல்லாஹ் அல்லாதவருக்காக செய்யப்படுகிற பொழுதுதான் அதற்கு பேர் தான் ரியா, முகஸ்துதி. தொழுக வந்திருக்கிற, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுற, அல்லாஹ்வுக்காக கட்டுனா அது இஹ்லாஸ். பிறர் பார்க்கிறாரே, பிறர் நான் தொழுகையாளி என்று காட்ட வேண்டும் என்பதற்காக தொழுதால் அதுதான் ரியா. அதனால தான் அல்லாஹ் இப்படி சொல்லுவான் குர்ஆனிலே, வய்லுல் லில் முஸல்லின், தொழக்கூடியவனுக்கு கேடு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன் சொல்றான்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவன் தொழுகையில் பராமுகமாக இருக்கிறான். அல்லதீனஹும் யுராஊன், பிறருக்கு காட்டுவதற்காக அவன் தொழுகிறான், பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுகிறான். நான் ஒரு தொழுகையாளி, பார்த்தெல்லாம் முதல் சஃபில வந்து விட்டேன், 5 நேரம் வந்து விட்டேன், ஜமாஅத்திலே நானும் பெரிய ஒரு உறுப்பினர், ஜமாஅத்தினுடைய அங்கத்தினர் என்று பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக நிற்கிறான், அல்லாஹ்விற்காக இல்லை. நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் கூலி பெற வேண்டும் என்பதற்காக, அந்த இஹ்லாஸின் அடிப்படையில் இல்லை. அப்ப அந்த சிந்தனை இல்லை என்று சொன்னால் அந்த இடத்தில் ரியா வந்துவிடும். அந்த முகஸ்துதி எப்பொழுது வருகிறதோ அல்லாஹ் அந்த செயலை இல்லாமலாக்கி விடுவான். எவ்வளவு பெரிய செயலாக இருந்தாலும் சரி. சஹீஹ் புகாரியில் ஒரு செய்தி பதிவு செய்யப்படும். நாளை மறுமையில 3 நபர்கள் அல்லாஹ்விடத்தில் வருவார்கள். பெரிய ஒரு ஆலிம், மார்க்க அறிஞர், கல்விமான், மிகப்பெரிய செல்வந்தர், அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்கிற பொழுது அதில் மரணித்த ஒரு முஜாஹித். இந்த 3 நபர்களும் அல்லாஹ்விடத்தில் வந்து நிற்பார்கள். அல்லாஹ் 3வரையும் நரகத்தில் தூக்கி வீசுவான். காரணம் என்ன? அந்த ஆலிம் இருக்கிறாரே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்து மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு மக்களுக்கு போதித்தார். அவருடைய நோக்கம் எப்படி இருந்தது என்று சொன்னால், தான் ஒரு மார்க்க அறிஞர், தான் ஒரு கல்விமான் என்று மக்கள் தன்னை பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக செய்தார். அந்த பெரிய பணக்காரர் மக்களுக்கெல்லாம் சொத்துக்களை வாரி வழங்கினார். ஆனால் அவருடைய உள்ளம் எப்படி இருந்தது என்று சொன்னால், தான் ஒரு வாரி வழங்கும் வள்ளல், பெரிய செல்வந்தர், கொடையாளி என்ற பெயர் வாங்க வேண்டும் என்பதெல்லாம் ஒரு சிந்தனை இருந்தது. அதனால் அல்லாஹ் நரகில் தூக்கி போடுகிறான்.
மூன்றாவது ஒரு நபர் போர்க்களத்தில் தன்னுடைய உயிரையே கொடுத்தவர். ஆனால் எதற்காக கொடுத்தார்? தான் ஒரு பெரிய ஒரு வீரன், ஒரு முஜாஹித், ஒரு தியாகி என்ற பெயர் மக்களுக்கு மத்தியில் பெற வேண்டும் என்பதற்காக செய்தார். இந்த உலகத்தில் அல்லாஹ் மூவருக்கும் அதை கொடுத்தான். நாளை மறுமையில அல்லாஹ் அந்த மூவருக்கும் நரகத்தை தான் கொடுக்கிறான். இஸ்லாத்தினுடைய மிகச்சிறந்த உயர்ந்த ஒரு செயல் அல்லாஹ்விற்காக என் உயிரை கொடுக்கிறது. அதை கூட இக்லாஸ் இல்லாம செஞ்சா, பிறருக்காக செஞ்சா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான், அதை அல்லாஹ் அங்கீகரிக்கவே மாட்டான். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாளை மறுமையில சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்படும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நாளை மறுமையில் எவன் விளம்பரத்திற்காக ஒரு அமலை செய்கிறானோ அல்லாஹ் அவனை அம்பலப்படுத்துவான். இந்த உலகத்தில் தப்பிச்சிடலாம். இந்த உலகத்துல நான் எதற்காக ஒரு அமலை செய்கிறேனோ அந்த செயலுக்கான நோக்கத்தை நான் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் மறுமை நாளிலே அல்லாஹ் அம்பலப்படுத்துவான். இவன் எதற்காக தெரியுமா அந்த செயலை செய்தான்? உங்களிடத்தில் நல்ல பெயர் பெற வேண்டும், உங்களிடத்தில் இவன் பேர் வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தான், பணத்திற்காக, பதவிக்காக, பட்டத்திற்காக செய்தான் என்று சொல்லி அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவான். எவ்வளவு அமல்களை அல்லாஹ் குர்ஆனில் வசனத்தில் சொல்லுவான். நம்மிடத்தில் அவ்வளோ அமல்களோடு வருவார்கள் மறுமை நாளிலே. அதையெல்லாம் பரத்தப்பட்ட தூசிகளாக ஆக்கி விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம்முடைய வேலைகள் எல்லாம், வியாபாரத்தை எல்லாம், தூக்கத்தை எல்லாம் ஒதுக்கி செய்யப்பட்ட அந்த அமல்களுக்கு எல்லாம் மறுமையில் அங்கீகாரம் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கை சேதம் அது, எவ்வளவு பெரிய மோசடி, நாசம் அது, எவ்வளவு பெரிய ஒரு கை சேதமான விஷயம். திவாலானவன் என்று சொல்லுவோமா இல்லையா? நல்லா வாழ்ந்தாருங்க அந்த உலகத்துல, நல்ல மாளிகையோட பணத்தோட வாழ்ந்தாரு, திடீர்னு ஒண்ணும் இல்லாம போயிட்டாரு என்று சொல்லுவோமே. அதையெல்லாம் பெரிய திவாலானவன் யாரு தெரியுமா? மறுமையில இவ்வளவு அமல்களோடு போய் நின்று நம்மளாம் சொர்க்கத்துக்கு போயிடலாம் என்று நினைப்போடு நிற்கிறானே, அது அல்லாஹ் ஒண்ணும் இல்லாம தூக்கி மூஞ்சிய வீசுறானே, அப்ப எவ்வளவு பெரிய கை சேதம் அடைஞ்சு நிற்பான். அப்ப அப்படிப்பட்ட சூழலில் அல்லாஹ் நம்மை நிறுத்திவிடக் கூடாது. அதற்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம் நம்முடைய நியத்தை சரியாக செய்து விட வேண்டும். எவ்வளவு பெரிய அமலாக இருக்கட்டுமே, எவ்வளவு சிறிய அமலாக இருக்கட்டுமே, நம்முடைய எண்ணத்தை சீர் செய்து கொள்ள வேண்டும். எண்ணம் சீராகிவிட்டால் அந்த செயல் சீராகிவிடும். அப்ப அந்த எண்ணத்தை நாம் சீர் செய்யும். நம்முடைய முன்னோர்கள் ஒரு செயலை செய்தால் எப்படி தன்னுடைய உள்ளத்தை அழகாக்கி கொள்வார்கள் தெரியுமா? அப்படியே மறைத்துக் கொள்வார்கள். செய்யக்கூடிய செயலை அப்படியே மறைத்து செய்வார்கள், முகஸ்துதி வராமல் இருப்பதற்காக. அதில் அல்லாஹ் முகஸ்துதி ஏற்படுத்திடக்கூடாது, முகஸ்துதி வந்துடக்கூடாது, அது அல்லாஹ்விற்காக மட்டும்தான் செய்யப்பட வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பார்கள். ஒரு போர்க்களத்தில் முஸ்லமா என்று சொல்லக்கூடிய ஒரு படை தளபதி, அவருடைய தலைமையில ஒரு போர்க்களத்தில் முஸ்லிம்களுடைய படை போகும். எதிரிகளுடைய கோட்டையை முஸ்லிம்கள் சூழ்ந்துருவாங்க. சூழ்ந்து அங்கேயே காத்திருப்பாங்க. எதிரிகள் கதவெல்லாம் மூடி, கோட்டை சவர்லாம் பெரிய கோட்டை சவர், அதை தாண்டி உள்ள போக முடியாது. கதவை திறந்தா மட்டும்தான் கோட்டைக்குள்ள போக முடியும். முஸ்லிம்கள் எல்லாம் முற்றுகையிட்டு நிற்பாங்க. நாட்கள் வாரங்களாகவும், வாரங்கள் மாதங்களாகவும். அப்பொழுது முஸ்லிமா புரிந்து கொள்கிறார், உள்ளே இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு வருடக்கணக்கில் தேவையான உணவுகள் இருக்கிறது. நம்ம இங்கே இருந்தோம் என்று சொன்னால் இரண்டே முடிவு தான் எடுக்க முடியும். ஒன்று, இங்கு கடந்து சாக வேண்டியதுதான், இல்லை என்று சொன்னால் தோல்வி அடைந்து விட்டோம் என்று ஊர் திரும்ப வேண்டியதுதான். இரண்டே முடிவுதான். என்ன செய்யலாம்? முஸ்லிம்களோடு மஷூரா நடக்கிறது. நாளை காலையில் மஷூரா செய்து கொள்ளலாம் என்ற நிபந்தனையுடன் நாளை காலையில ஒத்தி வைக்கலாம் நினைக்கிறாங்க. அப்ப இரவு நேரத்தில் ஒரு மனிதர் மிகவும் ஒல்லியாக இருப்பார், சஹாபி மிகவும் ஒல்லியாக இருப்பார். அந்த கோட்டையில ஒரு சின்ன ஒரு விரிசல் இருக்கும். அந்த விரிசல் வழியாக தன்னுடைய உடலை நெளித்து வளைத்து உள்ளே எப்படியோ போயிடுறாரு. கோட்டைக்குள்ள உள்ள போய் கதவை திறந்து விட்டுறாரு. திறந்து விட்டு, முஸ்லிம்களே, உங்களுக்கான கதவு திறக்கப்பட்டு விட்டது, வாருங்கள் உள்ளே என்று சொல்லி சத்தமிடுவார். கூடாரத்திற்குள்ள இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிமும் உள்ள போயிருவாங்க. மகத்தான வெற்றி. இந்த போரில மகத்தான ஒரு வெற்றி கிடைச்சிடும். சாதாரண விஷயமா அவர் செஞ்சது? சாதாரண ஒரு விஷயமா? பெரிய ஒரு விஷயம். அப்ப முஸ்லிமா சொல்லுவார், எல்லா முஸ்லிம்களையும் ஒன்று சேர்த்து, யார் இந்த காரியத்தை செய்தீங்க? கதவை திறந்தது யார்? மக்கள் எல்லாம் அமைதியாக இருப்பாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் சொல்லுவார், நான் உங்களுடைய அமீர், அல்லாஹ் என்னை உங்களுக்கு அமீராக தேர்ந்தெடுத்திருக்கிறான்,
என்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க கூடாது, அமானிதமான விஷயம் மறைக்க கூடாது, அல்லாஹ் மீது ஆணையாக இன்று இரவுக்குள் என்னிடத்தில் சொல்லியாக வேண்டும் என்று சொல்லிவிட்டு கூடாரத்திற்குள் சொல்வார். ஒரு வாலிபன் கூடாரத்திற்குள்ளால் வருவார், முகத்தை மூடிக்கொண்டு வந்து சொல்லுவார், அந்த கதவை திறந்த நபர் யார் என்று எனக்கு தெரியும். அவர் உங்களுக்கு முன்னால் வர வேண்டும் என்று சொன்னால், அல்லது அவரை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் 3 நிபந்தனைகளை வைக்கிறார். என்ன நிபந்தனை? 1, அவருக்கு நீங்கள் பரிசு பொருட்கள் எதுவும் வழங்கக்கூடாது. சாதாரண விஷயம் அவர் பண்ணல, மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறார். அதனால் அவருக்கு நீங்கள் பரிசு பொருட்கள் எதுவும் வழங்கக்கூடாது. 2வது, அவருக்கு அரசாங்கத்தில் எந்த ஒரு பதவிகளோ பட்டங்களோ கொடுக்க கூடாது. 3வது, அவரை மக்களுக்கு மத்தியில் பிரபலியப்படுத்தக்கூடாது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எதையெல்லாம் எதிர்பார்த்து செய்வானோ இதைத்தான் செய்வான். உலகத்தில் மனிதன் எதையெல்லாம் எதிர்பார்ப்பான ஒரு செயலை செய்துவிட்டு அதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஒரு செயலை செய்கிறான் என்று சொன்னால், ஒன்று பொருளுக்காக, பதவிக்காக அல்லது பெயருக்காக செய்வான். அந்த இளைஞன் சொல்லுகிறார், அந்த மனிதர் 3ஐயும் வேண்டாம் என்று சொல்லுகிறார். அந்த நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டால் அவர் உங்களுக்கு முன்னால் வருவார், அல்லது அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லுகிற பொழுது இந்த படைத்தளபதி முஸ்லமா சொல்லுகிறார், சரி யார் அந்த மனிதர் என்று சொல்லுகிற பொழுது, நான் தான் அது நான் தான் என்று சொல்லுகிற பொழுது, உன்னுடைய முகத்தை எனக்கு காட்டு என்று சொன்ன பொழுது அந்த மனிதர் சொல்லுகிறார், அந்த வாலிபன், இல்லை, நான் இந்த செயலை அல்லாஹ்விற்காக மட்டும்தான் செய்தேன், என் முகத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறியக்கூடாது, நாளை மறுமையில் இதற்கான கூலியை நான் பெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு அப்படியே சென்று விடுகிறார். அந்த இடத்திலேயே அந்த படைத்தளபதி துஆ செய்கிறார், அல்லாஹ் மஹ்ஷிர்னி ஃபி யௌமில் கியாமத்தி மஅ ஸாஹிபின் நகப். இறைவா, இந்த தோழரோடு நாளை மறுமையில் என்னை எழுப்புவாயாக. நாளை மறுமையிலே மக்கள் எல்லாம் எழுப்பப்படக்கூடிய நாளிலே இதோ இந்த தோழர் உனக்காக செய்தாரே அந்த அமலை, யாருக்கும் தெரியக்கூடாது என்று மறைத்து செய்தாரே, இப்பொழுது மறைத்து கொண்டிருக்கிறாரே, இவரோடு நாளை மறுமையில் என்னை எழுப்புவாயாக என்று சொல்லி அந்த இடத்தில் துஆ செய்தார் என்று சொன்னால், இதுதான் நம்முடைய முன்னோர்கள். இப்படித்தான் நம்முடைய சலஃபு சாலிஹீன்கள் ஒரு செயலை செய்தால் அது அல்லாஹ்விற்காக, அதில் எந்த ஒரு விதத்தில் முகஸ்துதி கலந்து விடாத அளவிற்கு அழகாக செய்தார்கள். அப்படி நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு சிறிய அமலாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கு வந்திருக்கிறோம், வீட்டிலேயே ஒழு செஞ்சுட்டு வரலாம், முகஸ்துதி வராத ஒரு அமல். நடந்து வரலாம், முகஸ்துதி வராத ஒரு அமல். எத்தனையோ வீட்டிலேயே 2 ரக்காத் சுன்னத்தை தொழுதுட்டு வரலாம், முகஸ்துதி வராத அமல். எத்தனையோ அமல்கள் இருக்கிறது, அதையெல்லாம் மறைத்து செய்ய வேண்டும். நமக்கும் என் ரப்பிற்கும் இடையில எவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது. நான் செய்த பாவங்கள், நான் செய்த தவறுகள் ரகசியமாக இருக்கிறது. இந்த ரகசியத்தை தாண்டி எனக்கும் என் ரப்பிற்கும் ஒரு ரகசியம் இருக்க வேண்டும். அது நன்மையின் ரகசியமாக இருக்க வேண்டும். நான் ஒரு ரகசியத்தை, நன்மையை செய்ய வேண்டும். அந்த நன்மையான காரியம் எனக்கும் என் ரப்பிற்கு மட்டுமான ரகசியமாக இருக்க வேண்டும். அது என் தாய்க்கோ, என் தந்தைக்கோ, என் மனைவிக்கோ, என் பிள்ளைகளுக்கோ, என்னோடு பழகக்கூடிய என் சகோதரர்களுக்கோ யாருக்கும் தெரியக்கூடாது. அது எனக்கும் என் ரப்பிற்கும் தெரிய வேண்டும். அப்படி ஒரு செயல் இருக்கிறதா என்னிடத்துல? சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அப்படி ஒரு அமல் என்னிடத்தில் இருக்கிறதா? யாருக்கும் தெரியாமல் நான் ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறேன், யாருக்கும் தெரியாது. என் கூட இருக்கக்கூடிய என் மனைவிக்கு கூட தெரியாது, என்னோட இருக்கக்கூடிய என் கணவனுக்கும் தெரியாது, என் பிள்ளைகளுக்கும் தெரியாது, என் தாய் தகப்பனுக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு செயலை, நல்ல செயலை, தவறுகள் இருக்கிறது, யாருக்கும் தெரியாத செய்யக்கூடிய தவறுகள் ஏராளம் இருக்கிறது. நல்ல செயல் இருக்கிறதா? யாருக்கும் தெரியாத அப்படி ஒரு நல்ல செயலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும், மரணம் வரை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த செயலை வைத்து அல்லாஹ்விடத்தில் மறுமையில் கேட்கலாம், இறைவா இது உனக்காகத்தான் செய்தேன். அல்லது இந்த உலகத்திலேயே கேட்கலாம், ஏதாவது ஒரு துன்பமான நேரத்திலே. நம்ம எல்லாம் ஒரு வரலாற்று நிகழ்வை கேள்விப்பட்டிருப்போம். குகையிலே 3 நபர்கள் சிக்கினார்கள். அந்த 3 நபர்களில் ஒரு நபர் தன்னுடைய உறவுக்கார பெண்ணோடு தவறாக நடக்க முயற்சித்து அவர் விலகிய ஒரு நபர், அல்லாஹ்வுக்காக பயந்து விளங்கிய ஒரு நபர். அந்த ஒரு நபர் அந்த இடத்தில் எப்படி துஆ செய்கிறார் தெரியுமா? அல்லாஹும்ம, இறைவா, இன் குன்த தஅலம், நீ அறிந்திருந்தால் நான் உனக்காகத்தான் அந்த காரியத்தை செய்தேன், உன்னை பயந்துதான் உனக்காகத்தான் அந்த காரியத்தை செய்தேன் என்பதை நீ அறிந்திருந்தால் இந்த பாறையை விளக்கு என்று துஆ செய்கிறார்.
அப்ப அல்லாஹ்விற்காக என்று யாருக்கும் தெரியாமல் ஒரு செயலை செய்கிற பொழுது நாம் அந்த ஒரு செயலை வைத்து இந்த உலகத்தில் என்ன செய்யலாம்? பிரார்த்தனை செய்யலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய அமல்களில் நல்ல முறை முகஸ்துதி இல்லாமல் இஹ்லாஸான முறையில் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கும் தர வேண்டும். ரமலான் முடிந்ததோடு அந்த சீசனோடு ஏதோ குறிப்பிட்ட ஜவுளி கடையில் ஆஃபர் போட்டிருக்க மாதிரி அந்த ஆஃபர் முடிஞ்ச மாதிரி முடியாம வாழ்க்கை வஅபுது ரப்பக ஹத்தா யக்தியகல் யகீன், மரணம் வருகிற வரை அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்குவானாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டாவது உரையில ஒரு மிக முக்கியமான நாட்டு நடப்பு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பான முறையில் நம்முடைய இந்திய திருநாட்டில் முஸ்லிம்களுக்காகவென்று மிகப்பெரிய அளவில் ஒரு சொத்து இருக்கிறது, வக்ஃபு சொத்து. நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். கிட்டத்தட்ட இந்த வக்ஃபு வாரியத்தை பொறுத்தவரையில் 12ஆம் நூற்றாண்டிலிருந்தே செயல்பட்டு வருவதாக சொல்லுகிறார்கள். இந்தியாவில் 12வது நூற்றாண்டிலிருந்தே என்ன செய்கிறது? செயல்பட்டு வருகிறது. இந்தியாவில் ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான சொத்துக்களை கொண்டது இந்த வக்ஃபு வாரியம் தான். அதிகமான நிலங்கள், அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட 9.4 ஏக்கர் லட்சம் அதிகமாக நிலங்கள் இருக்கிறது. அதிகமான சொத்துக்களை கொண்டதாக இந்த வக்ஃபு வாரியம் இருக்கிறது. அப்ப இதுல சில திருத்தங்களை மத்திய அரசாங்கம் ஏற்பட்டிருக்கிறது. என்ன? இந்த சொத்துக்கள் இருக்கிறதா இல்ல, அந்த வக்ஃபு வாரிய சொத்துக்கள், இதில் அல்லாஹ்விற்காக என்று வக்ஃபு செய்யப்பட்ட சொத்துக்கள், இதெல்லாம் அல்லாஹ்விற்காக என்று கொடுக்கப்பட்ட நிலங்கள், கட்டிடங்கள் அல்லது பல வகையான சொத்துக்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட சொத்துக்கள் இனிமே யாராவது வக்ஃபு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு நான் முஸ்லீம் என்ன செய்ய முடியாது? வக்ஃபு செய்ய முடியாது. இஸ்லாத்திற்கு வந்தாலும் அவர் 5 ஆண்டுகள் கழித்து தான் என்ன செய்ய முடியும்? வக்ஃபு செய்ய முடியும் என்பதாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் பல திருத்தங்கள் வேற என்னன்னு சொன்னால், வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடியவர்களுக்கு எதிராக இன்னைக்கு வக்ஃபு சொத்துக்கள் பல இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டிருந்தாலும் அதற்கு பல வகையான கால வரையறைகள் கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், வக்ஃபு சொத்துக்களை இன்னும் கொஞ்ச நாள் அவங்க என்ன செய்யலாம்? அனுபவித்துக் கொள்ளலாம் அல்லது முழுமையாக அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற அவகாசம் அவர்களுக்கு என்ன செய்யறாங்க? கொடுக்கிறாங்க. அதே போன்று வக்ஃபு சொத்துக்களுடைய அந்த வக்ஃபு சொத்துக்களுடைய அந்த உரிமை இருக்கிறது, அதை குறிப்பிட்ட மாவட்ட கலெக்டர் அவர் என்ன செய்யலாம்? பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னால் அரசாங்கத்தோடதா அல்லது வக்ஃபோடதா என்று பிரச்சனையாக இருக்கிற பட்சத்தில் அந்த மாவட்ட கலெக்டரை என்ன செய்யலாம்? முடிவெடுத்து அது யாருக்கு உரித்தானதோ கொடுத்து கொள்ளலாம் என்பதாக என்ன செய்யறாங்க? ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அதே போன்று வக்ஃபு வாரியத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களும் இடம் பெறலாம். இன்றைக்கு எத்தனையோ கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்கிறது. அந்த கோயில்களுக்கு சொந்தமான நிலங்களில் ஒரு முஸ்லீமுக்கு என்ன ஒரு உரிமை இருக்க முடியும்? அதே போன்று ஒரு முஸ்லீமுக்கு சொந்தமான ஒரு வக்ஃபு சொத்தில ஒரு காஃபிரும் இனிமே இடம்பெறலாம் என்கின்ற இப்படி பலதரப்பட்ட திருத்தங்களை வக்ஃபு சட்டத்தில் கொண்டு வருவதற்கான நோக்கம் என்னன்னு சொன்னால் ஒற்றை நோக்கம்தான். இவ்வளவு பயங்கரமான மிகப்பெரிய சொத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்தில் இந்த சொத்துக்களை அழிக்க வேண்டும், தனியார் மயமாக ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு சிந்தனை தான். ஆக ஏதோ என் வீட்டு சொத்தா, என்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தை நான் பாதுகாத்தா போதும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? அதுல பொறும்போக்காக அசால்ட்டா இருக்கக்கூடாது. நம்ம இதுல துஆ செய்ய வேண்டும். தேவைப்பட்டால் அதற்கான தடுப்பதற்கான முயற்சிகளில் போராட்ட களங்களை சந்திக்க நேர்ந்தாலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இப்பொழுது அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் அல்லாஹ்விற்காக நம்முடைய முன்னோர்கள் தன்னுடைய சொத்துக்களை அதிகமாக வாரி வழங்கி இருக்கிறார்கள். அதெல்லாம் அமானிதமாக நம்மிடத்தில் வந்திருக்கிறது. நாமும் பொறுப்பாளிகள் தான். அதற்கு அதை சரியான முறையில் இன்றைக்கு பயன்படுத்தப்படாதனுடைய விளைவு தான் இதெல்லாம்.
அப்ப சரியாக பயன்படுத்த வேண்டும். அதற்கான நாமும் பொறுப்பாளிகள் தான், அமானிதம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் தான். அதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்ஆக்களில் இந்த வக்ஃப் சம்பந்தமான செய்திகள் நமக்கு இன்ஷா அல்லாஹ் முழுமையாக தரப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சொத்துக்களை பயனுள்ள முறையில் அல்லாஹ்விற்காக மட்டுமே பயன்படக்கூடிய சொத்துக்களாக ஆக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். நாளை மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாக முடிசேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.